கொஸ்டின் பார்த்துக்கோங்க, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். f(x), g(x), h(x)னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f(x)ம் g(x)ம் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. h(x)ல் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து -4. ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ f(x), g(x) கொடுத்துட்டாங்களா. h(x)னா என்ன சொல்லியிருக்காங்க, f(x + 1 - g(x + 2). திஸ் மீன்ஸ் எங்கள் எக்ஸ்க்கு பதிலாக x+1 போடுற மாதிரி இருக்கும், அண்ட் இங்கே எக்ஸ்க்கு பதிலாக x + 2 போட்டு சப்ராக்ட் பண்ணணுமா. ஸோ இது f(x + 1) மைனஸ் ப்ராக்கெட்டில் g(x + 2) எழுதியாச்சு. நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, h(x)ல் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த a + b ஹோல் கியூப் ஃபார்மில் வச்சு சொன்னோம்னா, இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு a3x³ ஒரு டேர்மாக வருமா. ஸோ இங்கே அப்புறம் இந்த மைனஸ் உள்ள ப்ராக்கெட்டில் பாருங்கள், அதே மாதிரி இங்கே b3x3 ஒரு டேர்மாக இருக்குமா. ஓகே, இங்கே x + 2 ஹோல் பவர் 4ன்னு இருக்குல்ல, அதை x + 2 ஹோல் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் போட்டு சால்வ் பண்ணுறப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு டேர்ம் வரும். 2 × 2 4x² × x(x³). அப்போ 4x³. ஸோ இது 3 மட்டும்தான் x³ கோஎஃபிஷியண்ட்டாக கிடச்சிருக்கு. இது ப்ளஸ் a3 மைனஸ் ஹோல் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனால இது b3 மைனஸில் போட்டிருப்போம், -4 போட்டிருப்போம். ஓகேவா. ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன் என்ன, f(x)ம் g(x)ம் நாட் ஈக்குவல். அப்போது இதிலிருந்து தட் மீன் h(x) = f(x - g(x) நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னா மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு வேல்யூ வந்து 0வாக இருக்காது. கரெக்டாக நாட் ஈக்குவல். f(x, g(x)னா கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு காமனாக இருக்க டேர்ம்ஸ்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஹையஸ்ட்டு பவர் வந்து 3ங்கிறதுனால இதை நம்ம கியூபிக் பாலினாமியல்னு சொல்லலாம். கியூபிக் பாலினாமியல்னால் மெயினான கண்டிஷன் என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸில் y = 0ங்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த கிராஃப் ஒரு வாட்டியாவது கிராஸ் பண்ணணும். ஆனால் இந்த கொஸ்டினில் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, f(x)ம் g(x)ம் நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல் டு 0 தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கியூபிக் பாலினாமியலோட கண்டிஷனும் இந்த கொஸ்டினோட கண்டிஷனும் மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ இந்த கண்டிஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலாம், x³ நான் கேன்சல் பண்ணுற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், x³ கோஎஃபிஷியன்ட்டை 0ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ x³ கேன்சல் ஆகிடுமா. அப்போ எனக்கு x² தானே இருக்கும். ஹையஸ்ட் பவர் என்னது, 2. அப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி மாறிடுதா. அப்போ இங்கே நாட் ஈக்குவல் டு 0 தாராளமாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ a3 - b3 = 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ரிமைனிங் இருக்கிறது -4. அப்போ -4 தான் ஆன்சர்.